வணக்கம், நான் உங்கள் கிருஷ்ணா. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மலை நம்மளுடைய பருவதமலைங்க. பருவதமலைக்கு போகிறவங்கள யாராலையுமே ஜெயிக்க முடியாது, அசைக்க முடியாது அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். சிவன் அமர்ந்த மலை அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோங்க. ஆனால் வெள்ளிங்கிரியாக இருக்கட்டும், அல்லது சதுரகிரியாக இருக்கட்டும், அல்லது மற்ற மலைகளை விட பருவதமலை ரொம்பவே கடினமான ஒரு மலைன்னு கூட நான் சொல்லுவேங்க. ஸோ அதனால் நாம் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பருவதமலை ஏறிடலாம் சொல்லிட்டு எல்லாத்தினாலுமே ஏற முடியாதுங்க. நீங்கள் வெள்ளியங்கிரி மலை என்ன தான் 7 கிலோமீட்டராக கூட இருந்தாலுமே அங்கே கீழே விழுந்தால் கை கால் மட்டும்தாங்க உடையும். ஆனால் பருவதமலையை பொறுத்தவரை கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேங்க. உங்கள் நூல் இலையில் அந்த கையிலிருந்து அந்த கம்பி மட்டும் மிஸ் ஆகிடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறி போயிடும். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு டஃப்பான ஒரு மலை தான் பருவதமலைன்னு கூட சொல்லுவாங்க. பருவதமலையில் நீங்கள் காலை வைக்கணும்னாவே அந்த சிவனோட பர்மிஷன் வேணும், அந்த சிவனோட அனுமதி வேணுங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் பருவதமலையில் ரொம்பவே டஃப்பாக இருக்குன்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ அதனால் பருவதமலை உங்களால் ஏற முடியும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் தயவு செஞ்சு எல்லாரும் போங்க, இல்லைன்னா யாரும் போகாதீங்க. ஸோ வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு இடம் தான் நம்மளுடைய பருவதமலை. ஸோ இந்த வீடியோ நம்ம